வெளிய வந்து பார்த்தா நம்ம இருக்கிறதே தெரியாது. வடிவேலு சாணம் புடிக்க போன கதையா வணக்கம். நம்ம இன்னைக்கு தாண்டேலிலேருந்து பெங்களூர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வர வழியில ஹைவே பக்கத்திலே அந்த ராணிபென்னூர்னு ஒரு ஊர் பக்கத்தில நமக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவரு அவரோட ஃபார்ம் லேண்ட்ல ஒரு பேர்டிங் செட்டப் மாரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு முன்னாடி. அது ஞாபகம் வந்தது. உடனே அவர் கால் பண்ணி ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னோனே நாங்களும் அங்க போயிட்டோம். போய் சேரும்போது மதியம் 2 மணி வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்தது. அவரு ஃபார்முக்கு வெளியவே ஒரு இந்தியன் திக்னி முட்டை போட்டு அடை காத்துட்டு இருந்தது. எங்கள பார்த்ததும் அது கொஞ்சம் எந்திரிச்சு தள்ளி போயிடுச்சு. சரி நாங்க பக்கத்தில போய் அந்த முட்டைய மட்டும் பார்த்துட்டு உடனே தள்ளி வந்துட்டோம். அது முட்டை போட்டுக்க இடம் பார்த்தீங்கன்னா, கூடு மாரியே இருக்காது. அப்படியே கேமஃப்ளாஜ் ஆகி இருக்கும். சீக்கிரத்தில கண்டுபிடிக்க முடியாது. அதேமாரி நீங்க பக்கத்தில போனோனே அந்த பறவை பறந்து ரொம்ப தூரம்லாம் போவாது. அது அப்படியே எந்திரிச்சு மெதுவா நகரும். ஸோ தட் நீங்க பறவைய துரத்திட்டு போவீங்க. முட்டைய எதுவும் பண்ண மாட்டீங்கங்கிற நம்பிக்கையில அது அந்த மாரி பண்ணும். இந்த ஷாட்ல பார்க்கலாம். அது உட்காந்து அடை காத்துட்டு இருக்கு. இந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா, அது எப்படி மெதுவா எந்திரிச்சு மெதுவா நடக்குது பாருங்க. ஸோ தட் நம்ம அத ஃபாலோ பண்ணுவோம். கூட்ட விட்டுடுவோன்ட்டு அந்த ட்ரிக் பண்ணுது. இதுதான் அவரோட ஃபார்ம் ஃபோட்டோகிராஃபி செட்டப். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டை மாரி நீர்த்தேக்கம், அப்புறம் நெறைய செடி கொடிகள். இந்த சைடு ஒரு நீளமான பில்டிங் ஃபுல்லா சுத்தி கேமஃப்ளாஜ் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. ப்ளஸ் அந்த கிரீன் கலர்ல பட்டை துணி மாரி கட்டிட்டு, உள்ள பார்த்தீங்கன்னா, வரிசையா சேர்லாம் போட்டு உட்காந்து எடுக்கலாம். அந்த நீர்த்தேக்கத்துக்கு வர பேர்ட்ஸ ஃபோட்டோ எடுக்கறதுக்கு வசதியா பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வெளிய உள்ள செட்டப். வெளிய இருந்து பார்த்தா நம்ம இருக்கிறதே தெரியாது. ஸோ பேர்ட்ஸு நம்மள கண்டுக்காது, டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கலாம். அ இது பேரு அந்த பேர்டிங் ஹைடுன்னு சொல்லுவாங்க. நெறைய இடத்துல இந்த மாரிலாம் உண்டு. இங்க பார்த்தீங்கன்னா, அதான் பேசிக்கா அந்த கொப்பு, அந்த பிரான்ச் எல்லாம் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏத்த மாரி வச்சிருப்பாங்க. இவரு இப்போ வந்து அங்க ஃப்ரூட்ஸ கட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ தட் பேர்ட்ஸ அட்ராக்ட் பண்றதுக்கு. இது ஆல்ரெடி சம்மர் ப்ளஸ் ரொம்ப மதியம் 2:30ங்கிறதுனால பெருசா நாங்க ஒண்ணும் எதிர்பார்க்கல. நாங்க மெயினா வெயிட் பண்றது அந்த ஒரு காடை பேர் வரும்னு சொன்னாரு. அதுதான் இப்போ மெயின் டார்கெட். எதிர்பார்த்த மாரியே கொஞ்ச நேரத்துல அந்த காடை ஜோடிகள் வந்தது. இதுக்கு இங்கிலீஷ்ல பேர்ட் பட்டன் குயில், தமிழ்ல வரிமார்பு கருங்காடை. ஆ அதே மாரி இதில ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டைக்கு கீழ கருப்பா இருக்கும். அழகா இருக்கும். ஆனா ஃபீமேல் ரொம்ப ஷை இந்த ஜோடியில. ஆ லைட்டா சத்தம் கேட்டோனே அது உள்ள ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒழுங்கா வெளிய வரவே இல்ல. அந்த பிளாக் த்ரோட்ட ஒழுங்கா எடுக்கவே முடியல.
அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மேல் மட்டும் நல்லா ஓப்பன்ல திரும்ப வந்து மேய ஆரம்பிச்சது. அத மட்டும் நெறைய ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்தோம். இதுக்குள்ள டைம் ஒரு 3 மணி வாக்குல ஆயிடுச்சு. சரி நம்ம தேடி வந்த மெயின் மேட்டருக்குள்ள நெறைய தேடி போலான்ட்டு கிளம்பிட்டோம். அது நம்ம போற இடம் கார் போகாதுன்ட்டு அவரோட பைக்லயே ட்ரிபிள்ஸ் கிளம்பினோம். வடிவேலு சாணம் பிடிக்க போன கதையா காட்டுலையும் மேட்லையும் தங்கு தங்குன்னு நடக்க விட்டாரு. அது யூஸ்வலாக வர்ற அதோட பொந்து வியூலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் மண்டை காஞ்சிட்டு இருந்தது. அதேமாதிரி அந்த குள்ள நரியும் அவ்வளோ இன்டெலிஜென்ட். அது ஆள் இருந்தாலும் அவ்வளோ ஓப்பனாக வரவும் செய்யாது. சரின்ட்டு நாங்களே அதை தேடி திரும்ப போனோம். ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் நம்ம கைடு சந்துரு அதை ஃபஸ்ட்டு பார்த்தாரு. ரொம்ப தூரத்தில் இருந்தது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே ஓடி போயிடுச்சு. திரும்ப அது போன டைரெக்ஷன்லேயே நாங்கள் நடந்து போனோம். போகிற வழியிலே நாம் அந்த குள்ளநரியோட பொந்தையும் பார்த்தோம். அவன் ஒரு 2-3 ஓப்பனிங் இருந்தது. எல்லாம் உள்ள அடியில் இன்டர்கனெக்டட் போல் இருக்குது. ஒரு இதில் ஏதாவது அட்டாக் பண்ண வந்தால் இன்னொரு இதில் எஸ்கேப் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தது. அதே மாதிரி இந்த குள்ளநரி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நரி நார்மல் ஜாக்கரில் அது வந்து நான் பல தடவை பார்த்துக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும், ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிலையும் இருக்கும். இது குள்ளநரி தான் செகண்ட் சைட்டிங். நம்ம ஃபஸ்ட்டு சைட்டிங் பிக் பானில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்க்கல. அது ஒரு ஈவினிங் சன்செட் அப்போ தான் பார்த்தோம். இதுதான் கிளியர் ப்ராப்பர் சைட்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கண் அதுக்கு பழக்கப்படலைன்னா அதை பார்க்குறதே கஷ்டம். கிட்டத்தட்ட நரியோட பாதி சைஸ் தான் இருக்குது. அதேமாதிரி குறுகுறுன்னு டக்குன்னு ஓடிடுது. அந்த குள்ளநரி ரொம்ப இன்டெலிஜென்ட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் பிஹேவியரும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குன்ட்டு நம்மளை பார்த்துட்டே. பேசிக்காக ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது. நம்ம அதை நோக்கி போனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சரி போடா அப்படின்ட்டு நம்ம திரும்பினோன்னா அது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது. குறுகுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு அந்த க்யூரியாசிட்டிலே தான் இருக்குது.
அ இன்னும் கொஞ்சம் நல்ல பேக்கிரவுண்டோட ஃபோட்டோ கிடைக்குமாங்கிறதுக்காக அத இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பக்கத்தில போலான்னு பார்த்தோம். ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் அது கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணாம போனா, அது இம்மீடியட்டா எஸ்கேப் ஆகி கொஞ்சம் ஓடிருது. சரின்ட்டு நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராக் பண்ணி ஃபோட்டோக்கு ட்ரை பண்ணோம். இதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் பெங்களூருக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மேல ஓட்டணும். சரின்ட்டு இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்ட்டு கிளம்பிட்டோம்.